गाइस நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாளா வந்து வீடியோ போடவே கிடையாது. அதுக்கான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யூடியூப் காரன் வந்து நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும். ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த 10-15 நாள் தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயங்கரமான ஒரு சில படங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் நம்ம ராக் இருக்கு அப்படியில் அவர் நடித்த சான் ஆண்ட்ரியஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் நம்ம ராக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் பைலட்டாக வந்து இருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே ஹெலிகாப்டரே போக முடியாது. பட் இவர் நம்ம ஹீரோவில் அதனால என்ன செய்வானா அந்த ஹெலிகாப்டர் அந்த பள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வருவார். டெரிஃபிக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க படம் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் ஃபுல்லாகவே நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு இடத்துலையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பொண்ணு ஒரு இடத்துலையும் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இவர் ஒய்ஃபை முதல்ல கண்டுபிடிக்கிறாரு, ரெஸ்கியூ பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு ஒரு இடத்துல பார்க்கிங் கீழே மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சீன் போயிட்டு இருக்கும். லாஸ் ஏஞ்சலஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து முக்கால்வாசி மூழ்கிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் வந்து இந்த படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. எந்த ஒரு தேவையில்லாத லேகுமே இருக்காது படத்தில். தேவையில்லாத லேக் எதுவுமே இருக்காது படத்தில். இந்த படம் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் கிறிஸ் எவன்ஸ் நடித்த ஸ்னோ பியர்சர் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன 2031 நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பனியில் வந்து உறைஞ்சிருக்கும். இதில் மிஞ்சிய மக்கள், அதாவது தப்பிச்ச மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெயினை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ஓடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ட்ரெயினை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து இருக்கும். ட்ரெயினே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் போல அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் அந்த மாதிரி பெருசாக எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெயினை மட்டுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 3 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து ப்ரோட்டீன் பார் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது ஒரு டைமுக்கு மேலே நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அந்த ப்ரோட்டீன் பாரை பார்த்தீங்கன்னா வந்து கரப்பாம்பூச்சியில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயங்கரமாக ஷாக்காக இருப்பார் அவர். இதுக்கடா அவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்தோம் நம்ம சாப்பாடுக்கு அப்படின்னு. அந்த ட்ரெயினில் வந்து கடைசி ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களோட ஆளுங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அந்த ட்ரெயினுக்கு வந்து முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய பொட்டிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையுமே எல்லா மக்களுமே வந்து லக்ஸரி லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பணக்காரங்களுக்கு ஃபுல்லாக முன்னாடி, அதாவது ஏழைகள், அதாவது அடிமையாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கடைசியில் ஒரு 3 பொட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாரையுமே தாண்டி இன்ஜின், அதாவது மொதல் பொட்டிக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இதுக்கு இவர் கடைசியாக இருக்க ஆட்கள் எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு அவர் போனாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ட்ரெயினை விட்டு வெளியே வந்தாலே பனியில் உறைஞ்சு வந்து எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வெளியே வந்து குளிர் இருக்கும். ஸோ இவர் இந்த ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பார் இருக்கும், ஹோட்டல் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கடைசி அடிமைகளாக இருக்காங்கல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து 3 கம்பார்ட்மெண்ட் தாண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த 3 கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து இவங்க எல்லாருமே அடிமையாக வச்சிருப்பாங்க. அதுக்கு செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் தான், படம் ஃபுல்லாக சண்டையாக தான் இருக்கும். அண்ட் இந்த கான்செப்டே வந்து புதுசாக இருக்கும். ட்ரெயின் கான்செப்டே வந்து புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டான மூவி பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்கக்கூடிய படம் ஹங்கர் கேம்ஸ் அப்படிங்கிற படம் தான். அதாவது நார்த் அமெரிக்கா வந்து அழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவால்வ் ஆகுது. பேனம் அப்படிங்கிற ஒரு சிட்டியாக அப்படி வந்து எவால்வ் ஆகுது. இதில் வந்து ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது கேபிட்டலை தவிர்த்து. கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார மக்கள் எல்லாருமே வாழ்வாங்க. அவங்களுக்கு எல்லா சொகுசான வாழ்க்கை எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். லக்ஸரியா இருக்க அந்த 12 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேபிட்டலில் இருக்கவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று நடத்துவாங்க. அது எதுக்கு நடத்துகிறாங்கன்னா வந்து இந்த 12 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க வந்து நம்மளை எதிர்க்கணும்னு நினச்சா அந்த ஹங்கர் கேம்ஸ் வச்சு நம்ம வந்து போட்டு தலையலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஹங்கர் கேம்ஸ் வந்து நடத்துவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 12 டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 24 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களோட தங்கச்சியை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க தங்கச்சிக்கு பதிலாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து வாலண்டியராக வந்து உள்ளே போயிடுவாங்க அந்த கேம்குள்ளே. ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடி அதை கொண்டு வந்து கடையில் விற்று வந்து அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஹங்கர் கேம்ஸ்க்கு வந்தோடனே இந்த 24 பேரை செலக்ட் பண்ணி கேபிட்டலில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கேபிட்டலுக்கு கூட்டு வந்துடுவாங்க. அங்கே கூட்டு வந்து இவங்க எல்லாரும் ட்ரெயின் பண்ணுவாங்க. நீ உன்னோட திறமையை காட்டு, அப்போ தான் வந்து உனக்கு வாலண்டியர்ஸ் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து அவங்களோட திறமையை வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆர்ச்சரில் வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த 24 பேரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து கேபிட்டலோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இடத்துல வந்து மழை வர மாதிரி இவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா ஏஐ வச்சு அங்கே திடீர்னு மழை வரும். வெயில் வர மாதிரி கிரியேட் பண்ணால் வெயில் வரும். ஒரு மிருகத்தை வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அந்த மிருகம் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த 24 பேருமே அந்த இடத்துல இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வேணுங்கிற வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம், ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் வந்து 23 பேர் வந்து அதில் செத்து போயிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் தான் சர்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஒருத்தர் போட்டு தள்ளி தப்பிச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடம் இருக்கும் முழுக்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஸ்டோரி இருக்குது, 5 பாட்டு இருக்குது. 5மே ஒன்னோட ஒன்று கண்டினியூட்டியாக தான் இருக்கும். அந்த 5வது பாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கூட 5வது பாட்டு பார்க்கலாம். அண்ட் 5 பாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. செம்மையான ஒரு படம். அந்த கேம் லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வது பார்க்கக்கூடிய படம் கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிற படம் தான். ஜாக் அப்படிங்கிற நம்ம ஹீரோ
வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு சித்தி வீட்டுக்கு வந்து ஒரு டவுனுக்கு வராரு. அங்கே வந்து அவரோட ஹையர் எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு வராரு. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தோன்னா தலைவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும், லவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று வருது. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து விட மாட்டேங்கிறாரு, நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, என் பொண்ணுக்கிட்ட நீ பேசாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்காப்புல. ஒரு டைமுக்கு மேலே என்ன பண்ணிடுறாப்லனா தலைவன் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து உள்ளே போயிடுறாப்புல பொத்துக்கிட்டு. இந்த பொண்ணை வந்து கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணுறாரு போல, அவரோட பொண்ணாக இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்து அந்த பொண்ணை தேடி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உண்மையில வீட்டில் இருக்காளா இல்லையா பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தெரியுது நிறைய புக் இருக்குது செல்ஃபில். ஸோ என்ன இருக்குது புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேனா வந்து உள்ளே வந்து அதை ஓப்பன் பண்ணாத அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து தலைவன் ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ளேருந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய குரங்கு ஒன்று வந்துடுது, மான்ஸ்டர் மாதிரி பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து இவங்கெல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க, அந்த குரங்கு வந்து இவங்களை துரத்திக்கிட்டே வருது. அந்த புக்குக்குள்ளேருந்து எப்படி குரங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த ஹேனாவோட அப்பா வந்து அந்த குரங்கு வந்து திருப்பி அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து அடைச்சிடுறாரு. அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல, நான் தான் வந்து ஆர்எல் ஸ்டெயின் என்னோட பேர், நான் தான் அந்த புக்கெலாம் எழுதினேன், இந்த புக்கில் வந்து எதெல்லாம் எழுதியிருக்கணும் அதெல்லாம் உண்மையிலே நடக்கும், அப்படி இந்த புக்கை ஓப்பன் பண்ணால் அதில் இருக்க எல்லாமே உயிரோடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் வீட்டுக்கு போய் திருப்பி வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊரை விட்டு போயிடும், இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட அப்பா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ டக்குன்னு வந்து ஒரு பொம்மையை ஒன்று கட்டுறாங்க, அதான் ஸ்லாப்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்லாப்பி தி டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்குது. அது ஒரு மெஜிஷியன், டக்குன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வந்து ஒரு சக்தி ஒன்று அதுக்கு இருக்கும். அது வந்து அப்பான்னு தான் கூப்பிடும், ஆர்எல் ஸ்டெயின் அப்படிங்கிறவர். இந்த ஸ்லாப்பி எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விலங்குகளையும், அதாவது எல்லா புக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டையை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்லாப்பியை தேடி போகிறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, நான் தான் வந்து ஆர்எல் ஸ்டெயின் ஆச்சே, நான் வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து அந்த புக்கை எழுதி எல்லா மிருகத்தையும் கட்டுப்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது கட்டுப்படுத்தலாம், ஆனால் அதுக்குண்டான டைப்ரைட்டர் வந்து அந்த ஸ்பெஷலு, அந்த டைப்ரைட்டரில் டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் நடக்கும், அந்த டைப்ரைட்டர் வந்து உங்கள் ஸ்கூலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அவங்க வந்து டைப்ரைட்டரை தேடி அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகிற வழிலாம் என்ன பண்ணுதா நம்ம ஸ்லாப்பி டம்மி என்ன பண்ணுதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொம்மை வந்து எல்லா மிருகத்தையும் வெளியே விட்டுக்கிட்டே போகுது. அந்த ஸ்கூல் வாசலில் என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் வெளியே விட்டு இந்த புக்கை ஃபுல்லாக எரிச்சிருது. இப்போ வேறு வழியே இல்லை, இவர் வந்து புதுசாக வந்து ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அதுவும் இந்த மிருகங்களுக்கெல்லாம் தப்பிச்சு எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே. ஸ்கூல் வெளியே ஃபுல்லாக மிருகங்களாக இருக்கும். ஸோ இதுலேருந்துலாம் தப்பிச்சு அந்த கதை எழுதினாரா இல்லையா, எல்லாரையும் திருப்பி வந்து அந்த புக்குக்குள்ளே அடைச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் ஸ்டோரி. அந்த ஹேனா வச்சு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ரொம்ப எமோஷனலாக இருக்கும். எனக்குலாம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஸோ இந்த படம் தமிழ் டபிளில் இருக்குது, செகண்ட் பார்ட்டும் இருக்குது இதில். அதில் வந்து இந்த டம்மி அப்படிங்கிற கேரக்டரை மட்டும், அந்த பொம்மையை மட்டும் வச்சு எடுத்திருப்பாங்க, வேறு கேரக்டர் இருக்கும் மற்ற எல்லாமே. ஸோ ரெண்டும் நீங்கள் பார்க்குறேன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஃபன்னான, ஒரு ஸ்கேரியான, ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து பார்க்கலாம் அந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரியாக வந்து ரிவ்யூ மாதிரி மிஸ்டர் தமிழன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம், புது சேனல் அப்படின்னு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ஃபுல் வீடியோவாகவே ஒரு ½ ஹவருக்கு வந்து நான் கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பயங்கரமான படம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.